செங்கல்பட்டு அருகே தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்து பாதியில் வெளியேறினார். தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற அம்பேத்கர் புத்தக விழாவில் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு அரசியலில் புயலை கிளப்பிய நிலையில் அவர் விசிகாவில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். இதுகுறித்து தாவேக தலைமை இதுவரை கருத்து தெரிவிக்காத நிலையில் காட்டாங்குளத்தூர் பகுதியில் கடை திறப்பு விழாவிற்கு வந்த ஆனந்த் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று நிர்வாகிகள் தெரிவித்திருந்தனர். எனினும் மேடைக்கு சென்று பேட்டி தருவதாக கூறிய ஆனந்த் பேட்டியை தவிர்த்து பாதியிலேயே வெளியேறினார். ஆடுங்கிறது நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க பணம் மாதிரி எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்கலாம். இங்க ஒருத்தர் பீட்டல் ஆடு வளர்த்து மாசம் பல லட்சம் சம்பாதிக்கிறார். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. தாம்பரம் அருகே வாழ்வாதாரம் கேட்டு கோரிக்கை வைத்த இளம் பெண்ணிற்கு தேநீர் கடை திறந்து வைத்து தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் உதவி புரிந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூரைச் சேர்ந்த லட்சுமி என்ற பெண் 3 குழந்தைகளுடன் வருமானமின்றி தவித்து வருவதாகவும் தனது வாழ்வாதாரத்திற்கு உதவுமாறு தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை சந்தித்து உதவி கேட்டுள்ளார். இது தாவேக தலைவர் விஜயின் கவனத்திற்கு சென்ற நிலையில் முடிச்சூரில் தாவேக நிர்வாகிகள் தேநீர் கடை அமைத்து லட்சுமியிடம் ஒப்படைத்தனர். புதிய தேநீர் கடையை புசி ஆனந்த் திறந்து வைத்து டீ போட்டு வியாபாரத்தை தொடங்கி வைத்தார்.